விருதுநகர் அரசு மருத்துவமனையில் 850 கிராம் எடை மட்டுமே கொண்ட பச்சிளம் குழந்தைக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது முழு உடல் ஆரோக்கியம் பெற்றுள்ளது. விருதுநகரில் ராம்ராஜ் மாரீஸ்வரி தம்பதியினருக்கு கடந்த ஜூன் மாதம் தனியார் மருத்துவமனையில் 850 கிராம் எடையுடன் முழு வளர்ச்சி இல்லாத ஆண் குழந்தை பிறந்தது. எந்தவித உணர்வும் அசைவும் இல்லாத நிலையில் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது என மருத்துவர்கள் கைவிட்டனர். எந்தவித பொருளாதார வசதியும் இல்லாத அந்த தம்பதியினர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் முழு வளர்ச்சி இல்லாத தங்களது குழந்தையை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உடனடியாக அக்குழந்தையை மருத்துவர் துரைராஜ் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு பரிசோதித்து பின்னர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குழந்தைக்கு தேவையான மேல் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி 1 மாத காலமாக அதிநவீன குழந்தை பாதுகாப்பு கருவியின் மூலம் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன் மூலம் அந்த குழந்தைக்கு உணர்வை வர செய்து மருத்துவர்கள் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். தற்போது அந்த குழந்தை முழு உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளது. பிறந்தபோது குழந்தையின் எடை 850 கிராம் தான் இருந்தது. பிறந்தவுடன் குழந்தைக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. உடனடியாக ஐசியூ வார்டு கொண்டு வந்து குழந்தைக்கு மூச்சு திணறலுக்குரிய சுவாச கருவியும் அதே நேரத்தில் அந்த நுரையீரல் வளர்ச்சிக்குரிய மருந்தும் உடனடியாக செலுத்தப்பட்டது. செலுத்தின உடனே குழந்தை இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தது. அதன் பிறகு படிப்படியாக சுவாசம் குறைக்கப்பட்டு குழந்தை நம்மை போல் ரூம் ஏரில் மூச்சு விட ஆரம்பித்தது. குழந்தை நன்றாக எடை கூடிக்கொண்டே இருக்கிறது. குழந்தை நல்ல வளர்ச்சியுடன் இருக்கிறது. இப்பொழுது குழந்தை நன்றாக இம்ப்ரூவ் ஆகியுள்ளது. இத்தகைய நவீன வசதிகளுடன் கூடிய ஐசியு தமிழக அரசின் திட்டத்தினால் இங்கு இந்த விருதுநகர் அரசு மருத்துவமனையில் நல்லபடியாக செயல்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகள் கைவிட்ட நிலையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் எவ்வித செலவுமின்றி உயர் சிகிச்சை அளித்து தங்கள் குழந்தைக்கு மறுவாழ்வு அளிக்க வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளனர். என் குழந்தை பிறக்கும்போது 850 கிராம் தான் இருந்தது. சுவாச காற்று அதெல்லாம் வச்சு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. நாங்கள் ஜிஹெச்சில் எங்கள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டியூப் வழியாக தான் பால் போச்சு. ஒரு டியூப் வழியாக, அடுத்து பாலாடை வழியாக, அப்புறம் டேரக்ட் ஃபீடிங் எடுக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் டேரக்ட் ஃபீடிங் எடுத்தது. டேரக்ட் ஃபீடிங் எடுத்துட்டு இப்போ 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் தான் என் குழந்தை இப்போ நார்மல் பேபிஸ் மாதிரி இருக்குது. என் குழந்தை ரொம்ப நல்லா, அம்மா காப்பீடு திட்டத்தின் மூலம் தான் என் குழந்தை எவ்வளோ நல்லா ஆச்சு. மருந்தெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்களா. தேங்க்ஸ் டு அம்மா.